Hi friends, வணக்கம் and welcome back to my channel Uppu Puli. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹோம்மேட் பட்டர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஹோம்மேட் பட்டருக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் மாட்டுப்பால்ல செஞ்சா தான் நல்ல வெண்ணெய் கிடைக்கும். பாக்கெட் பால்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வெண்ணெய் இருக்காது. நான் இங்க 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி வச்சிருக்கேன். பால் வாங்குறது நல்லா சுண்ட காய்ச்சினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலே ஆடை உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினீங்கனாலே இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா மேலே பாலாடை ஃபார்ம் ஆகும். அந்த ஆடையை மட்டும் தனியாக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த பாலில் தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணி காஃபியோ டீயோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆடையை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு இதில் நான் தயிர் உர ஊற்றுறேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றி நீங்கள் நைட்டே உர ஊற்றி வச்சிட்டிங்கன்னா காலையில் இந்த மாதிரி உறைஞ்சிரும். உறைஞ்சதுக்கப்புறம் இதில் மேலே இருக்க அந்த திக்காக இருக்க அந்த ஆடையை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அந்த ஆடையை மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் வைக்கல. பேலன்ஸ் இருக்க தயிரை நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஆடையை மட்டும்தான் நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் அந்த பவுல் நிறைய சேர்கிற வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட 5 லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆடை சேரும். 5 லிட்டர் பால் கணக்கு வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பவுல் ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் எடுக்க வேண்டியது தான். இது வெண்ணெய் எடுக்கும் போது இது நல்ல ஜில்லுன்னு இருக்கணும். இந்த பவுலு ரெஃப்ரிஜரேட்டரில் தான் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் வைக்கல. அப்படியே டைரெக்டாக எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்காமல் மேலே ஃப்ரீசரில் வச்சுருந்திங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆடையை மட்டும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது எந்த அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி கொள்ளுமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஜாரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே பெரிய ஜாராக பார்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம அடிக்க போகிறோம். அப்படியே மிக்சியில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் விட்டு விட்டு ஊட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஜார் லைட்டாக ஷேக் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் கையிலே ஃபீல் ஆகும். ஏதோ கெட்டியாக ஃபார்ம் ஆன மாதிரி உங்களுக்கு கையிலே ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கொடுத்துட்டு உங்களுக்கு லைட்டாக ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் சூப்பராக ரெடியாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டர் தான், 1 கப் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இப்போ இதில் இருக்க அந்த வெண்ணெயெல்லாம் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். இந்த வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் இருக்க அந்த மோர் குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் ரைஸோடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மோரை கொடுக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி, நல்லதும் கூட. ஹோம்மேட் பட்டர் அண்ட் கீ ரெண்டுமே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க இருக்க வீட்டில் நீங்கள் ஹோம்மேடாக பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு. இப்போ இந்த வெண்ணெயில் இருக்க எக்ஸஸாக இருக்கிற அந்த மோரை மட்டும் நல்லா வடிச்சிட்டு வெண்ணெயை தனியாக கலெக்ட் பண்ணி இன்னொரு பவுலில் வச்சுக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு 100 கிராம் கிட்ட வெண்ணெய் சேர்ந்துருக்கு 5 லிட்டர் பாலில். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நெய்யாக உருக்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹோம்மேட் பட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.